அன்பினுமினிய விருச்சிகராசி அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவானுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த விருச்சிகராசி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரியோணம் பெற்று தற்போது சனி வக்கர நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மேலும் அவர் வக்கரம் பெறுகிற போது அவருடைய இயற்கையான சுபாவத்தை மாற்றி அசுப பலங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு அவர் ரெடி ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது என்ற ஒரு கவலை என முடியாத நிலையில் இருக்கும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையில் மேஷம் முதல் மீன வரை 12 ராசிகளில் மற்ற ராசிகளுக்கெல்லாம் 4ஆம் இடத்தில் சனி அமைகிற போது அர்த்தாஷ்டம சனி என்பதை மறுக்க முடியாது. 7.5 சனியில் பாதி அளவு பாதி காலத்தினுடைய அளவை இவர் கடுமையான கட்டங்களை எல்லாம் கொடுப்பார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் சில சூட்சமான நிலைகளை எல்லாம் கணக்கிடுகிற போது இந்த விருச்சிக ராசிக்கு மட்டுமே இந்த விதிவிலக்கு உண்டு என்பதை தெரியப்படுத்துகிறார். 3ஆம் இடமாக வருகிறது உபஜயஸ்தானம், அது மகரம் சரராசி. 4ஆம் இடமாக வருகிறது கும்பம், கலசம் என்கின்ற கும்பம். அந்த கும்பத்தில் தான் சனியினுடைய அமைப்பு. அவருக்கு விரும்பி இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிரியப்பட்ட வீடு அந்த கும்பம். அங்கே தான் அவர் மூலத்திரியோணம் அடைகிறார். மூலத்திரியோணம் அடைந்து இந்த விருச்சிகத்திற்கு அவர் 4 கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி என்பதை முதல்ல எடுத்துக்கணும். 2வது சனியினுடைய காரகத்துவம் ஒன்று பிளஸாகவும் ஒன்று மைனஸாகவும் இருந்தால் அது ஒன்று நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும். உங்களுடைய விருச்சிகத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரதானம். கலத்திரதானத்திற்கு இந்த மகரம் உபஜயஸ்தானம், பாக்கியஸ்தானம். எப்படி ஒரு மனிதனுக்கு பிறந்து ஆயுளை நீடிக்கிறதோ அதே போல் திருமணத்திற்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்திற்கு சனிக்கு ஒருவருக்கே உண்டு. ஆகவே சனி இந்த 3ஆம் இடத்திற்கு உரியவராக இருந்தும் 3ஆம் இடம் காம திரிகோணத்துடைய முதல் தொடக்கம். 3, 7, 11 இந்த 3 இடங்களுமே காம திரிகோணங்கள். இந்த காம திரிகோணங்கள் என்று எழுகிற போது அவ்விடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த செயல்பாட்டை செய்வதற்குரிய அமைப்பை அதை நினைவில் கொண்டு செயலாற்றும். விருச்சிகத்திற்கு 3 உடையவராகி அவரே 4 சுகத்தானாவதி ஆனால் நன்மைகளை பெருகுவாரே தவிர தீமைகளை செய்வதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. எனவே இப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் ஆணோ பெண்ணோ சிறுவோ எவராக இருந்தாலும் சரி, ஐயோ அர்த்தாஷ்டம சனியா, என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ குய்யராமான்னு மனசை போட்டு ஐயோ எனக்கு 4 சனி எங்கேயா டீ கடைக்கு போனாலும் அங்கே போன 4 சனியா, ஐயோ போகுமே ரொம்ப இப்படி வருத்தம் எதோ சொல்லி மனசை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. என்னை பொறுத்த வரையிலும் ஜோதிடத்தினுடைய சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலும் 4ஆம் இடத்தில் அமைந்தது, ஆட்சி பெற்றது, மூல திரிகோணம் பெற்றது, 3க்கும் 4க்கும் உரியவராக இருந்தது இந்த விருச்சிகத்துக்கு மட்டும்தான். ஆகையினால் இந்த அர்த்தாஷ்டம சனி என்றோ வக்கரம் பெற்று சனி இருக்கிறார் என்றோ வக்கர சனி என்ன செய்வாரோ எந்த தீமைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாரோ என்ற பீதி எல்லாம் சிறு கடுகு அளவும் மனதில் வேண்டாம். இவையெல்லாம் மற்ற 11 ராசிக்கு அதற்கு தான் அந்த பாதகம் செய்வாரே தவிர உங்களுடைய விருச்சிக ராசிக்கு யாது ஒரு தீமையும் சனி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. செய்யக்கூடிய மனநிலையும் அவருக்கு இல்லை. அவர் எல்லாம் எப்போது வருகிறார் 12 7 சனியில் கூட தாண்டி நீ 7 சனியில் வரும்போது உன்னை அடக்கி ஒடுக்கி தன் நிலைக்கு கீழாக வருத்தி இருந்தினா அவர் வாட்டின போயிடுவார். இப்போ என்னுடைய அமைப்பிலேயே கூட 7 சனி 3வது முறையும் போயிருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ சனி கெடுத்துட்டாரா? இல்லையே. அப்படி இருக்கும்போது உங்களுடைய விருச்சிக ராசிக்கு யாரும் தீமை செய்ய மாட்டான்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வக்கர சனி ஜனனத்தில் இருந்தால், நீ ஜனனம்னா பிறந்த ஜாதகத்தில் வக்கர சனி இருந்தால் கோச்சாரத்தில், கோச்சாரம்னா இன்றைக்கி என்ன நடக்குது அதுதான் கோச்சாரம். கோச்சாரத்தில் நின்றாலும் ஜனனத்தில் இருந்தாலும் என்ன செய்வார்? மதம் மாறிய திருமணத்தை ஏற்படுத்துவார், விதவை திருமணத்தை ஏற்படுத்துவார், உடல் ஊனம் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று காது கேட்கல, ஒன்று கண் பார்வை சரியில்லை, இல்லை முடி இப்படி இருக்குது, இல்லை கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறாரு, இப்படி என்ற நிலையில் உள்ள துணையை ஏற்படுத்துவார்.
வயது வித்தியாசம் ரொம்ப 10 வயசு கூட. வயசான கொடுத்துட்டாங்க, இல்லை வயசான பொண்ணு கொடுத்தாங்க. 2ஆம் தாரமாக இருந்த பொண்ணை இவர் முதல் தாரமாக கட்டின்னு வந்துட்டார். இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அமைப்பை ஏற்படுத்துவார். சிலருக்கு ஆடம்பரமே இல்லாத திருமணத்தை ஏற்படுத்துவார். வயது முதிர்ந்த திருமணம், வயசு 40 வயசு ஆச்சு திருமணம், அதை போல் இருக்கிறதுனா செய்வார். காதல் திருமணத்தை ஏற்படுத்துவார். தாய் தந்தைக்கு விருப்பத்திற்கு மாறான திருமணத்தை நடைபெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார். தாய் தந்தைக்கு விருப்பத்துக்கு மாறான்னா, அப்பா அம்மா பார்த்து பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு பார்த்த உடனே ஒரே நேரத்தில் ஒரு 3 ஜாதகம் 5 ஜாதகம் வரும். அதில் 3 ஜாதகம் செட் ஆகிடும். இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். தாயின் தகப்பனுக்கும் அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்ப்பாங்க, பின்பலத்தை பார்ப்பாங்க, வசதி வாய்ப்புகளை பார்ப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்ம பையனுக்கு நகை நட்டுனா கொஞ்சம் போடுவாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, மகனுக்கு ஒத்தாசையாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் மகன்கிட்ட போட்டோன்னா கொடுத்து பார்க்கும்போது இவங்க எதை அவாய்ட் பண்ணாலும் அந்த ஜாதகத்தை அவன் கையில் எடுப்பான். ஆனால் அவனுக்கு பெண்ணை பிடித்திருக்கு, இவங்களுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை பிடிக்குது. இந்த வகையில் மன கருத்து வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த சனி செய்வார். ஆகவே அப்போதான் இதுதான் உனக்கு கல்யாணம் பேர் கல்யாணம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டான்னா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்போ தந்தை தாய்க்கு விருப்பத்துக்கு மாறான திருமணம், இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆகவே இது தாய் தந்தைக்கு விருப்பத்திற்கு மாறான திருமணம் இதை போல எல்லாமே ஏற்படுத்துவதை தவிர 3 கூடியவராகி அவர் 4ல் இருக்கும்போது அத்தாட்டம் சனியாக இருக்கிற காலத்திலும் அதே சனி ஜென்மத்தில் இருந்தாலும் ஆனால் நீசம் மட்டும் அடைந்து பலம் இழக்கக்கூடாது. சனி இந்த விருச்சிகத்திற்கு நல்ல பலமோ இல்லை நீசமோ இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நடுநிலையாக ஒரு மதில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். உச்சம் அடைந்தாலும் சிரமத்தை கொடுப்பார். ஆகையினால இவர் வேறு எந்த வகைகளும் இவர் கொடுக்கல் வாங்கலையோ உத்தியோகத்திலேயோ வருமானத்திலேயோ உடல் அமைப்புகள்லையோ இதையெல்லாம் அவர் கவனம் செலுத்ததில்லை. அதையிலையெல்லாம் நீ எப்படியா இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். உடல்நலம் சீராகும். என்ன தாய் இருந்தால் கொஞ்சம் ஜென்மத்தில் 4ல் இருக்கும்போது சில உடல் உபாதைகள் மருத்துவ செலவு இப்படியெல்லாம் கொடுக்கத்தான் செய்யும். குரு பார்த்து இருந்தாலும் சரியாக இருக்கும். ஜனனத்தில் குரு பார்த்து இருந்தாலும் சரியாக இருக்கும். கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, அடுத்த ஆண்டு கோச்சாரத்தில் சனியை குரு பார்ப்பார். உற்சாகத்துடன் பணி செய்யலாம், ஜாலியாக வேலை செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் என்ன எப்படி பண்ணி பார்க்கவே தேவையில்லை. டக்குன்னு போய் எல்லா வேலையும் முடிஞ்சோம் என்னமோ. அதான் வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம உத்தியோகத்தில் சந்தோஷமாக இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தான் உத்தியோகத்தில் நல்லா சரியாக ஈடுகட்டி செய்ய முடியும். ஆனால் உடல் உபாதைகள் இல்லை, அதுலேருந்து உங்களை மீட்டு வருவார். சந்தோஷத்தை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார். உயர்கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நல்ல உயர்கல்வி படிச்சுருந்தால் முடியல, குடும்பத்தில் வேலைக்கு போகணுன்னா ஒரு வேலை கிடச்சிது, இப்போ அந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே மேல் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஓராண்டு நின்ற கல்வியை தொடர் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அந்த வக்கரம் பெற்ற சனி. எந்த தொழிலானாலும் சுணக்கம் இருந்தாலும் இப்போ தொழில் வெற்றி பெறும். வக்கரம் பெற்றால் தான் இந்த 4 சனி வக்கரம் பெற்றால் தான் வெற்றிக்கிறதுக்கு சிறப்பு. அதனால் வக்கரம் பெற்றுச்சு ஐயோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் கிஞ்சித்தும் கூடாது. ஆகவே வாழ்க்கையில் தொழில் வழியில் வருமான வழியில் எந்த அளவிலும் பின்னடைவு இல்லை. 10ஆவதுக்கு இந்த ஆவணி மாதம் சூரியன் கேந்திரம் பெற்று அவரை சனி அவரையும் பார்க்கிறார். ஜனனத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் வேலை, அதற்கு ஒப்பான வேலை. சனி வக்கரம் யோகமே செய்யுமே அல்லாமல் உங்களுக்கு அலைகழிக்காது, பாதிப்பு ஏற்படுத்தாது. சூரிய வழிபாடும் சனி வழிபாடும் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பு. கால பைரவ வழிபாடு மிகவும் வழிபட்டால் சீரோடு சிறப்போடு இருக்கலாம். விட்டது எல்லாம் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. இப்போ சனி வக்கரமாக இருக்கார். இந்த வக்கர காலத்தில் நீ சனி பகவானிடத்தில் போய் கேட்கணும். சனி பகவான் இடத்துலனா திருநள்ளாறு போகலாமா, அங்கெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த இழந்ததையெல்லாம் பெற வேண்டுமானால் திருக்கொல்லிக்காடு தங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதற்கு ஈடாக உங்களுக்கு கிடைப்பதற்கு திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் வழிபாடு மிகவும் சிறப்பு. காரணம் என்னென்னா அங்கே சனி பகவானுக்கு ஏற்றாலேயே காலபைரவர் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி. இப்போ சனி பாதிப்புனாலே காலபைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி சொல்கிறோமா இல்லையா? அதை போல் இருக்கும்போது அங்கே 2 பேர் இருக்கும்போது இருவரையுமே போய் தரிசனம் பண்ணுறோம், சிவனை தரிசனம் பண்ணுறோம். ஆகினா அங்கே போயிருந்தால் அங்கத்துடைய தத்துவமே இழந்ததை பெற வேண்டி செல்லக்கூடிய இடம்.
எதையெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சாமி போனால் சாமி கும்பிட்டா எதை நெய்வேலுக்கு போட்டால் கும்பிட்டா வந்துடனே கூட அங்கே ஒரு மணி நேரம் உட்காந்துடணும். உட்காந்து தியானம் பண்ணு. இறைவனை நினைத்து சிவனை நினைத்து தியானம் பண்ணிக்கிற போது வீட்டுக்கு வருகிற போது சிறப்பாக இருக்கும். இன்னொரு தடவை போயிட்டு வரலாமா அப்படின்னு மனம் எண்ணக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கை விருத்தியாகும், சிறப்படையும். இது தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே போல் தென்குடி திட்ட தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 13 கிலோமீட்ரு ராஜகுரு. ஆகவே இந்த திருக்கொள்ளிக்காடும் தென்குடி திட்டையும் 2 கண்களாக பாவித்து நீங்கள் சென்று அங்கே தரிசனம் கண்டு வருகிற போது வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் என்று கூறி அன்புடன் முடிக்கிறேன். உங்கள் சிவா.